ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, சைலண்டா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. உங்களுக்கு தான் தெரியுமே, ஞாபகம் வந்திருக்குமே, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஒரு 2 வார காலமாக, 2 வாரம், அது ஒரு வாரத்துக்கு மேலாக ஆகிறது, நம்ம யூடியூபினுடைய செய்திகள் கொஞ்சம் தாமதமாக வருகிறதுனால கர்த்தருடைய கிருபை, உங்களுடைய ஜெபங்கள், ஆண்டவருடைய பெரிதான அந்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம வட மாநில ஊழியர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறது உண்டு. கடந்த நாட்களில் நானும் என்னுடைய துணைவியும் அருமையாக கர்த்தருடைய கிருபையினால ஜார்க்கண்ட், அதாவது பீகார், ஜார்க்கண்ட் அந்த பகுதியில், பீகார் போகவில்லை, ஜார்க்கண்ட் அந்த பகுதியில் மட்டும் ஒரு வார காலமாக ஊழியர்களுக்காகவும் ஒரு ரிசப்ஷன், மிஷனரியுடைய திருமணம் ரிசப்ஷன், அதுவும் மிஷனரி ஊழியமாக கடந்து போயிருந்தோம். கர்த்தர் அற்புதமாக அந்த ஊழியங்களை நடித்து கொண்டு எங்களை அற்புதமாக கடந்து வர செய்தார். பெரிய அனுபவங்கள். கல்கட்டா, அந்த ஜார்க்கண்ட் காட்டு பகுதிகள், அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் உங்களுடைய மத்தியில் ஊழியங்களை செய்யும்படியா ஆண்டவர் அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததற்காக நான் கோடானு கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். கிருபையாக அந்த பகுதியில் ஊழியங்கள், அதை குறித்ததான ஒரு அருமையான ஒரு மிஷனரி அறிக்கை அல்லது அங்கே போயிட்டு வந்த ஊழியத்தின் பாதைகளில் அதை சொல்ல நான் விரும்புகிறேன். இப்பொழுதல்ல, இது செய்தி நேரம். செப்பரேட்டாக ஒரு சின்ன வீடியோ அதுக்காக நம்ம போடலாம். கர்த்தர் கிருபையாக நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக அற்புதமான ஒரு பாடம். மனிதனுடைய வாழ்வில் மிகவும் ஆசீர்வாதம், மிகவும் ஆச்சரியம், மிகவும் நல்லது என்றக்கூடிய அளவில் இந்த பாடம் நம்முடைய வாழ்க்கையில் அமையும் என்பது குறித்து மறந்து விடக்கூடாது. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, அமைதியா இருக்க ஒரு காலம் உண்டு. எப்படி அமைதியா இருப்பது? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில, மனிதனுடைய வாழ்க்கையில அமைதியா இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய பேர்களை பார்க்கிறோம். வாயடி, ரொம்ப வாயை, உனக்கு ரொம்ப பெரிய வாயை, ரொம்ப வாயை அடங்காதவள், இப்படி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி ஏசுவாங்க. அவன் வாய் மோரி வாயிடா, அவன் வாய் கூவாறு, அவன் வாய் ஒரு கிணறு, அவன் வாய் ஒரு பெரிய குழி, திறக்கப்பட்ட கல்லறை, அவளுடைய தொண்டை திறக்கப்பட்ட கல்லறை, இப்படியெல்லாம் வேத வாக்கியங்களோடு கூட பழமொழிகளோடு கூட திட்டுற வார்த்தைகளை சொல்லி சொல்லுவார்கள். அமைதியா இருந்தாக்க எப்படி இருக்கும்? ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம், அமைதியா இருந்தா அழகு என்று பேர், அமைதியா இருந்தா அறிவாளி என்று பேர், அமைதியா இருந்தால் இட் இஸ் ரொம்ப ஒழுக்கமுள்ளவங்கள் என்று பேர், நல்ல டிசிப்ளினா இருக்கிறாங்கப்பா என்று அற்புதமா இருக்கும். சில பேர் சில நன்மைகளை பெறுவதற்காக ரொம்ப நடிக்கிற நடிகர்களாக இருப்பார்கள், நடிகையாக இருப்பார்கள். நன்மை பெறுவதற்கு சில நேரங்களில் கல்யாணம் பெண்ணை, கல்யாண மாப்பிள்ளை பார்க்கும்போது பாருங்க, ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க பாருங்க, அமைதியா இருப்பாங்க. பேச சொன்னா வைக்கப்படுவாங்க, சிரிக்க சொன்னா வைக்கப்படுவாங்க, ஏதாவது சொன்னா வைக்கப்படுவாங்க, அமைதியா இருப்பாங்க. பேசுங்கன்னா பேச மாட்டாங்க. கல்யாணம் பண்ண பிற்பாடு பாருங்க, ஏண்டா இவளை கட்டணும், ஏண்டா இவனை கட்டணும், ஓம மாதிரியே இருந்தான், ஓம ஊரை கெடுக்கும், ஆமா ஆரை கெடுக்கும், இது எல்லாத்தையும் கெடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல பேசுவாங்க, பார்த்துக்கிடுங்க. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, கல்யாண நேரத்தில் நடிப்பது, கல்யாணம் பொண்ணு பார்க்கும்போது நடிப்பது, கல்யாண மாப்பிள்ளை பார்க்கும்போது நடிப்பது, ஒரு பாஸ்டரை பார்த்தா நடிப்பது, ஒரு மேனேஜரை பார்த்தா நடிப்பது,
ஒரு நன்மை பெறுகிறன பார்த்தா நடிப்பது, வெளியே ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம், அப்படி இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா பைபிள் அப்படி அல்ல. பைபிள் எல்லா மனிதனுக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அமைதியா இருந்தா என்ன நன்மை உண்டாகும், அமைதியா இல்லாவிட்டால் அவனுடைய வாய் நிமித்தமாக அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், அவன் வாயின் சொற்கள் நிமித்தமாக என்ன உண்டாகும் என்பதை குறித்து பைபிள் நமக்கு அழகாக எடுத்து வருகிறது. உங்களுக்கு தான் தெரியுமே, சொற்கள் மிகுதினால பாவம் மீறாது என்று சொல்லி. அதிகமாக பேசி தன்னை நீதிமானாக காட்டுகிறவன் உண்டு, அதிகமாக பேசி பாவத்தை வாங்கி கொட்டுகிறவன் உண்டு, அதிகமாக பேசி தன்னை உத்தமர்களாக காண்பிக்கிறவன் உண்டு. அதிகமா பேசாமல் அமைதியா இருக்கிற நீதிமான்களும் உண்டு, உத்தமர்கள் உண்டு, உண்மையுள்ளவர்கள் உண்டு, ஒழுக்கமுடையவர்கள் உண்டு. சொற்கள் அல்ல, செய்கையே ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி, சிருஷ்டி நமக்கு ஒரு முன்மாதிரி, அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. எந்தெந்த நேரத்துல மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. மௌனமா இருந்தால் என்ன ஆசீர்வாதம். மௌனம் பெரிய ஆயுதம். மௌனம் உன்னை பாதுகாக்கும். மௌனம் உலகத்திற்கு ஒரு பாடம். மௌனம் மனசுக்கும் நல்லது. உலகத்தில் மௌனமா இருந்தால் அவன் ஒன்றுமில்லை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று உலகம் நமக்கு பேர் சுட்டிவிடும். பட் பைபிள் நமக்கு என்ன சொல்லுன்னா, நல்லது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். மௌனமா இருந்தால் ஆசீர்வாதம் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. பிரசங்கின் புஸ்தகம் த புக் ஆஃப் எக்லிசியா சாப்டர் 3 verse 7. பிரசங்கி 3:7. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஓ சைலண்ட் இன் த டைம் ஆஃப் சைலண்ட். ஒரு டைம் இருக்கு சைலண்டா இருக்கிறதுக்கு, டைம் இருக்கு பேசுவதற்கு. இடம் பொருள் ஏவல் என்று சொல்லுவாங்க. பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசாத இருக்கிற இடத்துல பேசக்கூடாது. எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது. யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, பேசக்கூடாது. பாதிப்பு வராமல் இருக்க வேண்டும், பாதிப்பு வரக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லணும். ஆகவே சில வார்த்தைகள் அற்புதமாக ஔஷதமா இருக்கும், ஆறுதலாக இருக்கும், தேறுதலா இருக்கும், என்கரேஜ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆப்போசிட்டாக சில வார்த்தைகள் கத்திய போல ஊடுருவி குத்துகிறதா இருக்கும், காயப்படுத்துகிறதா இருக்கும், மரணத்தையே விளைவிக்கிற விளைச்சலாகவே அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கும். நீயும் நானும் இந்த பாடத்தை கேட்கும் போது எவ்வளவு அற்புதமான ஒரு 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 மாற்றத்தை கண்டடைய முடியும் நம்முடைய வாழ்வில் என்பதை குறித்து மறந்துவிடக் கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் சிருஷ்டியை நமக்கு முன்பாக வைத்தார். இயேசுவானவர் சொன்னார் மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல, அவர்கள் சுமப்பதற்கு வேண்டிய வேலைகளை சுமத்துவார்கள், பட் அவர்கள் விரலனாலே அதை தொடாம இருப்பாங்க. நீங்க அப்படி அல்ல. உங்கள் வார்த்தையை பார்க்கலும் உங்கள் செய்கை அதிகமா இருக்கட்டும். சொல்றதான் செய்யணும், செய்யறத தான் சொல்லணும் என்று சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்லாததையும் செய்யும் பொழுது அவைகள் பேசும். நம்முடைய வேலை பேசும், நம்முடைய நற்கிரிகள் பேசும், நம்முடைய நல்ல நடத்தை பேசும், நம்ம அமைதியா இருக்கிறது பேசும், நம்மளை பற்றி உலகம் பேசும். நம்ம பேச ஆரம்பித்தால் உலகம் நம்மை எதிர்பார்க்காது, விரும்பாது. அமைதியா இருந்தா நம்ம பற்றி பேசும். இவங்க ஊமையா இருக்கிறாங்களே, இவ்வளவு அழகா வேலை செய்யறாங்க, கீழ்படுறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க, இவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை சொல்லுவார்கள். முதலாவதாக தேவனுடைய சிருஷ்டி. இந்த சிருஷ்டி எவ்வளவு அமைதியா இருந்து நமக்கு வேலை செய்கிறது பாருங்க. அமைதியா இருந்து நமக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அமைதியா இருந்து பாடம் கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. ஆனா செய்கை வானம் பரிந்தும் பூமியின் கடைசி பரிந்தும் கடையாந்தரங்கள் மட்டும் அவைகள் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய கிரிகளையும் அதனுடைய வேலையும் அவைகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் த புக் ஆஃப் சாம்ஸ் 19 verse 1 to 6. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1 முதல்
6 வாக்கியங்கள். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வசனங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, அவைகளுக்கு வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தான். அது தான் மன அறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலை போல பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமணம் வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வசனம் 3ஆம் வசனம். அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. இட் இஸ் வண்டர்ஃபுல். நோ ஸ்பீக்கிங் in the God created. இந்த உலகம் அற்புதமாக ஆண்டவர் சிருஷ்டித்தார். வானங்கள் பேசுவதில்லை, வேலை செய்கிறது. சூரியன் பேசுவதில்லை, வேலை செய்கிறது. நட்சத்திரங்கள் பேசுவதில்லை, வேலை செய்கிறது. கிரகங்கள் பேசுவதில்லை, வேலை செய்கிறது. தேவன் அவைகள் எந்தெந்த வேலையில நியமித்தாரோ அது ஓட்டத்துல அது ஓட மகிழ்ச்சியா இருக்கிறதா. பாருங்க, வசனம் அருமையா இருக்குது பாருங்க. வசனம் 4ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல கடைசியில அது பராக்கிரமசாலியை போல தான் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. கிரகங்கள் அது பாதையில் ஓடுகிறது. நட்சத்திரங்கள் அது பாதையில் ஓடுகிறது. சூரியனும் சந்திரனும் அது பாதையில் ஓடுகிறது. வானமும் பூமியும் அது பாதையில் அது ஓடுகிறது. ஆண்டவர் நியமித்தது 24 மணி நேரம் ரொட்டேட் ஆயிட்டு கொண்டே இருக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. அற்புதமாக தேவன் சிருஷ்டித்தவைகள். வார்த்தை இல்லை, பேச்சு இல்லை, ஆனா ஆண்டவருடைய வேலை செய்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வாயிலே பேசுவான், வாயிலே வடை சுடுவான், ஆனா வேலை செய்ய மாட்டான். வாயிலே ஏமாத்திடுவான், வேலை செய்ய மாட்டான். வாய் இல்லைன்னா அவன் பொய்க்க மாட்டான். சில பெண்கள் பாருங்க, வாய் இல்லைன்னா அவன் வாழவே மாட்டான். வாய் இல்லைன்னா வேலையே செய்ய மாட்டான். அவங்க வாய் திறந்தா போதும், குமாறு மாதிரி ஓடும். வாயை திறந்தா போதும், மோரி மாதிரி ஓடும். வாயை திறந்தா போதும், அவ்வளவுதான் அட்டகாசம். எப்பா செத்தாண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்டா அவ்வாயில போய் உயிர, ஏன்டா அவ்வாயில காலையில உயிர, ஏதாவது ஆபத்து நடக்கும்போது அவங்க வாயை திறந்து சாபமிட்டா போதும், வாயை திறந்து பேசினா போதும், வாயை திறந்து வார்த்தை வந்தா போதும். அன்னைக்குதான் ரத்த காயம், அடிதடி, உதைகள். ஆனா சிருஷ்டி பாருங்க, நமக்கு ஒரு வேலை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறது. அமைதியா இருந்து ஆண்டவருடைய வேலையை செய்கிறத பார்க்க. மரம் செடி கொடிகள் அமைதியாக, ஆடு மாடுகள், எறும்பு, நாய், பூனை, எலி, புலி, தண்ணீர், காற்று, மரங்கள், கொடிகள், செடிகள், கற்கள், மண்ணு, இந்த பூமியில இருக்கிற அத்தனைக்கும் உயிரினம் உண்டு, உயிர்கள் உண்டு. பட் அவைகள் பேசுவதில்லை, பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை, ஆனா செய்கை செய்து கொண்டே இருக்கிறது. மரம் செடி கொடிகள் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்னன்னா சீசன் இருக்கிறதோ, இப்போ மாங்காய் சீசன் அதிகமாக. அந்த ஜார்க்கண்ட்ல போன உடனே மாங்காய், எந்த வீட்டுக்கு போனாலும் டீ காஃபி கொடுக்குற மாதிரி மாங்காய், சாப்பிடுவதற்கு முன்னதாக மாங்காய், சாப்பிட்ட பிற்பாடு மாங்காய், சும்மா அமைதியா உட்கார்ந்துருந்தா மாங்காய், ஒரு டீ குடிச்சா ஒரு பச்சை மிளகா, ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா 2 பச்சை மிளகா, ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டா 2 பச்சை மிளகா. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அற்புதமா இருக்கும். கொல்கட்டாவில் டீ குடிக்க போனீங்கன்னாக்கா ஒரு பிஸ்கெட்டு 2 மிளகா, அருமையா காஃபி, அற்புதமா இருக்கும் பாருங்க. இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ஆகாரங்கள் விதவிதமாக, இந்த மாங்காய் சீசன்ல விதவிதமாக, கலராக, டேஸ்டாக, வித்தியாசமாக நம்ம பழம் சாப்பிடுவதற்கு அதே வனமாக பிக்கிள் ஊறுகாய் போடுவதற்கும் விதவிதமாக தேவன் நமக்காக வைத்திருக்கிற சிருஷ்டியில. அந்த சிருஷ்டி நமக்கு கொடுக்கிற அற்புதம்னா அற்புதம், ஆச்சரியமான காரியங்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில இந்த சிருஷ்டியை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? அமைதியா இருந்தால், மௌனமா இருக்க ஒரு காலம், மௌனமா இருந்து காரியங்களை செய்கிறத பார்க்க. பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை, ஆனா செய்கிறது. ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வாய் பேசுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க.
வாய் பேசுவாங்க, எதிர்த்து நிற்பாங்க. வாய் பேசுவாங்க, கிரி இருக்காது. வாய் பேசுவாங்க, அவங்களை குறித்து யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவுல வருத்தம், அந்த அளவுல வேதனை, அந்த அளவுல துக்கம் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. சிருஷ்டி நமக்கு ஒரு பாடம். அவைகள் அமைதியாக தேவனுடைய மகிமைய, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதாக சிருஷ்டி கர்த்தருடைய வேலை செய்கிறது மௌனமா இருந்து. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்தானவர் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிற நல்ல ஒரு பாடம். குரு, அவர் நமக்கு ஒரு குரு, தலைவர் அவர்தான், லீடர் அவர்தான், உலகத்துக்கே ரோல் மாடல், மார்க்கதரிசி, தீர்க்கதரிசி. It is a wonderful leader, the Jesus, Savior of Jesus, my Savior of Jesus. ஏசாயா புஸ்தகம் 53 அதிகாரம் 6-7. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 6-7. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தான் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். வாயை திறவாம இருந்தார். யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் அவர் குறித்து சாட்சி கொடுத்ததை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. பேசாம இருந்தாராம் பாருங்க. எப்படி இருந்திருப்பார் அவர் காரி துப்பும் போது, மத்திய சுவிசேஷம் 27 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவர் காரி துப்பும் போது, அவர் அடிக்கும் பொழுது, அவர் திட்டும் போது, அவருக்கு விரோதமாக பேசும் பொழுது, அவர் மேல துப்பும் போது, குட்டினும் போது, பரியாசம் பண்ணினும் போது, துன்பப்படுத்தும் பொழுது அமைதியா இருந்தாராம். அற்புதமான ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அமைதியா இருந்தார். அதோடு கூட சொல்லப்படுகிற பைபிள் இந்த பகுதியை மந்திரி வாசிக்கிறார். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8 அதிகாரம் 26 முதல் 40 வசனங்களில் பிலிப்பு அந்த மந்திரிக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை குறித்து சொல்றாரு. அற்புதமாக இந்த ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிக்கிறார். 30 வசனத்தில், அப்போஸ்தலர் 8:30, அது எனக்கு விளங்கவில்லை, யாரை குறித்து பேசுகிறார்? இயேசு குறித்து தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை அற்புதமாக எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக, நமது இரட்சகரே நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார் என்றால், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், நம்ம உருவாக்கினவர், உலகத்தை ஆளுகை செய்கிறவர், எல்லா கிரகங்கள், எல்லா சிருஷ்டியும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பணியை செய்கிறது. அவர் நியமித்த ஓட்டத்துல மகிழ்ச்சியாக ஓடுகிறது. வார்த்தை இல்லை, பேச்சு இல்லை, ஆனா வேலை செய்கிறது மகிழ்ச்சியாக. அந்த ஆண்டவரே இந்த உலகத்தில் எப்படி இருந்தார் என்றால் அமைதியா இருந்தார். ஆட்டுக்குட்டியை போல பேசாம இருந்தார். நாய் பேசினா எப்படி இருக்கும்? மாடு பேசினா எப்படி இருக்கும்? ஒரு ஆடு பேசினா எப்படி இருக்கும்? அவைகளெல்லாம் கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. பாலெல்லாம் குடிக்கிறிய நீயும் உன் பிள்ளைங்களும், எனக்கு என்னடா போடுற? சாப்பிட்டு கை கழுவிட்டு அந்த தண்ணியை, எச்ச தண்ணியை தந்து ஊத்துறிய தொட்டில, அதோட குடிக்கிறது நான் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? ஏண்டா அரிசி எல்லாம் உங்களுக்கு வெறும் வைக்கோல் தான் எனக்கா? ஏண்டா அந்த வைக்கோலை சுமக்கிறது நான், நெல்லை சுமக்கிறது நான், வெறும் தவிடு தான் எனக்கா? புண்ணாக்கு தான் எனக்கா? நெல்லு தான் உனக்கா? எண்ணெய் தான் உனக்கா? கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? நீ நல்லதை சாப்பிடணும், பெட்ரூம்ல ஏசி ரூம்ல நல்ல மாளிகையில தூங்குற, எண்ணெய் பூச்சியும் புழுவும் பாம்பும் கொசும் இருக்கிற இடத்துல கட்டி வைக்கிற. ஆனா காலையில வர சொம்ப தூக்கிட்டு பால் எடுத்துன்னு போறதுக்கு நீயும் புள்ளையும் பெட்ரூம்ல, ஹால்ல, நல்ல டைனிங் ஹாலில் உட்காந்து குடிக்கிறதுக்கு பால். இந்த கேட்டா எப்படி இருக்கும்? ஆனா அதை விட நம்முடைய ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஆட்டை போல வாய் திறக்காம இருந்தாரா பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம்
ஒன்று பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒன்று பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் வயப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவனுக்கு தம்மை ஒப்புவித்தார். 22ஆம் வசனத்துல அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வயப்படும் பொழுது பதில் வையாமலும் பேசாமல் இருந்தார். அநேக நியாயங்களை நியாயத்திற்கிற நியாயாதிபதிக்கு முன்னதாக நின்றார் சிலுவில அடிக்கப்படுகிற நேரத்துல. ஆனா அந்த நேரத்துல அந்த நியாயாதிபதிய ஆச்சரியப்பட்டு போனார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். இயேசுவோ பேசாதிருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாக்கி கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும், ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். ஆனா மார்க்கில் லூக்காவில் நாம் வாசிக்கிறோம், அவர் பேசாத இருக்கிறத கண்டு அந்த நியாயாதிபதி ஆச்சரியப்பட்டு போயிட்டானா. நீ ஒன்றும் பேசுறது இல்லையே, ஏன் பேசாத இருக்கிற அன்று சொன்ன உடனே அவர் அமைதியா இருக்கிறத கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஒன்றும் பேசுறது இல்லையா கேட்கிறார். ஆனா இயேசு அமைதியா இருக்கிறத பார்த்து பிலாத்து ஆச்சரியப்பட்டு போயிட்டானா. எத்தனையோ பேர் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அவரை குறித்து இன்றைக்கு மணிக்கணக்கில் பேசுறோம், ஆனா ஆண்டவர் பேசாத இருந்தார். மார்க் 14ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தை பாருங்களேன். மார்க் 16:61. அவரோ ஒரு உத்தரவு சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தானா என்று கேட்டான். யோவான் 19:9, லூக்கா 23:9 இயேசு பேசாதிருந்தார். இயேசு பேசவே இல்லை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை, மார்க் 15:5 வார்த்தையில் ஆண்டவரை அடிக்கிறார்கள், திட்டுறார்கள், குட்டுறாங்க, அநியாயம் செய்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பேசாத இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 1 முதல் அற்புதமான ஒரு வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம், 1 முதல் 11 வசனங்கள். உங்களில் நீதிமான்கள் யார்? அற்புதமாக கேட்கிறாரு. ஒரு பெண்ணை பாவத்துல கையும் களவுமாக கொண்டு வந்து குற்றம் சாட்டும்படியாக இயேசுவின் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக கொண்டு வந்த அற்புதமாக அந்த இடத்துல ஆண்டவர் பேசுற அந்த பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தா, உங்களில் எவன் நீதிமான்? அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவன் கையில இருக்கிற கல்லை போட்டு ஓடிட்டான். அமைதியாக ஒரு நியாய தீர்ப்பு. ஆண்டவர் அந்த இடத்துல பேசல, எழுதினார். உங்களில பாவம் செய்யாதவன் ஃபர்ஸ்ட் கல்லெறியும். ஆனா அமைதியா இருந்தார். அற்புதமாக எனக்கு அருமையான கத்துடுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில. இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். இயேசு நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் அமைதியா இருந்தார் என்றால், அவரை பின்பற்றுகிற நீயும் நானும் நம்முடைய குருவை போல நம்ம மாறணும். குருவை போல நம்ம மாறணும். நான் நிரபராதி அப்படின்னு ஆத்திரப்பட்டு பேசுவாங்க. நோ, அமைதியா இருந்தா நான் நீயே நிரபராதின்னு அவங்க சொல்லுவாங்க நம்மளை பற்றி. நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்க, உண்மையானவர்கள், உண்மையா இருக்கிறவங்க, உண்மையா ஜெபிக்கிறவங்க, உண்மையா ஊழியம் செய்கிறவங்க, உத்தமமா இருக்கிறவங்க, சாட்சியா இருக்கிறவங்க, அத்தனையும் தங்களை காத்து கொண்டு ஆண்டவருக்கு உத்தமமா இருக்கிறவர்கள் மேல பொய் சொல்லுவாங்க. உபச்சாரம் செய்யறான், பீடி அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், திருடன், பொய் பேசுறான், என்னை இப்படி கையை பூச்சி இழுத்துட்டான், என்னை அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான். நம்ம மேல பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் மேல பொய்யான வார்த்தையில சொல்லிட்டே இருந்தா சில நேரங்கள் ஆத்திரம் வரும். ஆனா வரக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அமைதியா அப்படியா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 நம்ம நினைக்கணும். என் நாமத்து நிமித்தமாக உங்களை நிந்தித்து பொய்யான வார்த்தைகள் உங்களை பேர்ல பொய்யா சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். முன்ன இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் பரிசுத்தவான்களை அப்படியே துன்பப்படுத்தி பொய் சொல்லி கொலை செய்து நிந்தித்தார்கள். ஆனா அவர்களை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள், பாக்கியவான்களா இருப்பீர்கள். அந்த பாக்கியத்தை கொஞ்ச காலம் இருந்தோமானா
அவங்க வாயை மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி இவங்க நீதிமான்களின்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஆத்திரப்பட்டு நம்ம நிரூபிக்கணும், நான் தப்பு பண்ணவில்லை அப்படின்னு நீங்க முயன்றீங்களன்னா உங்க தவறை நீங்க மறைப்பதற்காக நாடகம் நடிக்கிறான் பாருங்க. இந்த உலகம் அப்படிதான். உண்மையா இருந்தாலும் பொய் பேசும், பழி சொல்லும். உத்தமமா இருந்தாலும் பொய் பேசும். ஏதோ பாவம் தப்பு பண்ணாலும் அப்பவும் பொய் பேசும். அவன் ஒன்றும் செய்யலப்பா, நீதிமானப்பான்னு. கேடுகட்ட உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், மோசமான உலகம். ஆனா தேவன் பார்க்கிறார், சாட்சியாக நாம் வாழ வேண்டும், உண்மை உத்தமராக வாழ வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 3, கர்த்தருக்கு முன்பாக துன்மார்கன் மௌனமா இருக்கணும். துன்மார்கன் முன்னதாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மௌனமா இருக்கணும். சங்கீதம் 37 சங்கீதம் 7 வசனம். சங்கீதம் 37 சங்கீதம் 7 வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாதே. கோபம் வரும் நமக்கு. நம்ம மேல பொய் சொல்றவன், பழி சுமத்துறவன், அபாண்டமான வார்த்தை சொல்றவன் நமக்கு ஆத்திரமா வரும், அடிகளான வரும், திட்டலான வரும். நம்ம நிரூபித்து ஆத்திரமா பேசணும்னு வரும். அமைதியா இருக்கு சொல்ல. சங்கீதம் 39 சங்கீதம் 1 முதல் சில வாக்கியங்களை பாருங்களேன். 39 சங்கீதம் வசனம் 1 முதல் 39 1 முதல் சில வாக்கியங்கள். என் நாவினால பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்தேன். துன்மார்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடிக்க வைப்பேன் என்றேன். ஒரு துன்மார்கன், ஒரு பொல்லாதவன், ஒரு அக்கிரமக்காரன், சண்டைக்காரன் இருந்தாலும்னா நம்ம கம்முன்னு இருக்கணும். வாயை திறந்து ஒன்று சொல்லிட்டேன்னு வச்சிங்களா, போச்சு, அவ்வளோதான். நம்ம வாயில தான் ரத்தம் வரும், நம்ம உத்தமர்களா இருந்தாலும். அதனால துன்மார்கன், அக்கிரமக்காரன், இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிங்க அப்படியே இருக்கிறான், பாஸ்டங்களும் அப்படியே இருக்கிறான், மாறல. பாஸ்டாயர் கூட சண்டைக்காரனா இருக்கிறான். ஒரு பாஸ்டர் சொல்ற, டேய் நான் உள்ளதாண்டா, சர்ச்சில் தாண்டா பாஸ்ட், வெளியே வந்த பூஸ்ட். அப்ப மனம் திரும்பலன்னு அர்த்தம். ஒரு விசுவாசி சொல்றான், எல்லாரும் ரவுடியா இருந்து ரட்சிக்கப்பட்டு நல்லவனா இருப்பான், ஆனா எங்க பாஸ்டர் இல்ல, ரவுடியா இருக்கிறான், ரவுடி பாஸ்டரா இருக்கிறான் எங்க பாஸ்டர். விசுவாசிகள் அடிக்கிறான், ஏமாத்துறான், ஊழிக்காரங்களை அடிக்கிறான், ஏமாத்துறான், பொய் பேசுறான், திருடுறான், வட்டி கூடுறான், அட்டகாசம் பண்றான், வட்டி கொடுத்த வட்டி பணம் வரலன்னு அடிக்க போறான். எங்க பாஸ்டருக்கு ரவுடியா இருக்கிறான். ரவுடி பாஸ்டர், சண்டைக்காரன் பாஸ்டர். வாயை திறந்தா போதும் பொய்யா வரும், வாயை திறந்தா போதும் பித்தலாட்டமா வரும், வாயை திறந்தா போதும் குமாறு மாதிரியே வரும். விசுவாசி சொல்றாங்க, நான் சொல்ல சாமி, யாருன்னு கேட்டுறாதீங்க, உங்களுக்கே தெரியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில துன்மார்கனுக்கு முன்பாக நம்ம அமைதியா இருக்கணும். சங்கீதம் 62 சங்கீதம் 1 வசனம் 5 வசனம். சங்கீதம் 62 1 5. சங்கீதம் 65 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 65 1. யோபு புஸ்தகம் 40 4 5. யோபு புஸ்தகம் 40 4 5 வசனங்களை பார்க்கிறோம். அமைதியா இருக்கிறார். யார் அமைதியா இருக்கிறது? யோபு அமைதியா இருக்கிறார். ஆண்டவர் பேசணும், யோபு கேட்கணும். இதோ நான் நீசன், நான் உமக்கு முன்பாக மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை ஒத்திக் கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதி தரம் கூடாமலும் பேசாமல் இருப்பேன் என்றான். இப்ப ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் பேசும்போது அமைதியா இருக்கணும். சில பேர் பாருங்க, பிரசங்கியார் பேசிக்கிட்டே இருப்பான், இவன் வளவலான்னு பதில் கொடுப்பான். ஐயா நீங்க மட்டும் யோக்கியமா பேசுறீங்களே, அப்போ நீங்க அந்த வார்த்தை சொல்லலாமா அப்படின்னுவான். சர்ச்சில் சொல்லுவான். சபைக்கு வந்து அமைதியா இருக்கணும். ஆண்டவர் பேசி முடிச்ச பிற்பாடு மனம் திரும்பணும். ஆண்டவர் பேசி முடிச்ச பிற்பாடு உணர்த்தப்பட்டு அவன் தன் பாவங்களை மறைக்கணும். மறைக்கிறத விட அறிக்கை செய்யணும். தான் பாவம் செஞ்சுட்டு உணர்த்தப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பாஷையை திட்டுவான், விசுவாசி திட்டுவான், சபையை திட்டுவான், சபையை விட்டு ஓடிடுவான். மனம் திரும்பணும், அவன் தான் விசுவாசி. மனம் திரும்பணும், அவன் தான் தேவனுடைய பிள்ளை. ஆகவே அந்த யோபானவர் வாயை மூடிக்கிறேன்றார். நீங்க பேசுங்கப்பா, நான் வாயை முடிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 4 நீதிமொழிகள் புஸ்தகம் 11
நீதிமொழிகள் 11:12 பாருங்களேன். நீதிமொழிகள் 11:12. மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தான் வாயை அடைக்கு கொண்டு இருக்கிறான். மதிக்கெட்டவன் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பான், புத்திமான் வாயை மூடிப்பான். நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 17:28 பாருங்களேன். 17:28. பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் என்னப்படுவான் என்று எண்ணப்படுவான். பேசாது இருக்கணும், அமைதியா இருந்தா நீ முட்டாளா இருந்தாலும் ஞானவான் தான். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கிறோம் அற்புதமாக. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 16:32 பாருங்க. பலவான பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தான் மனதை அடுக்கிக் கொள்ளுகிறவன் உத்தமன் என்று வேதம் சொல்லு. வாய் அடுக்கு, மனதை அடுக்கு, உன் மனசு அடுக்கு. நிறைய இடங்கள்ல பாருங்களேன், எஜமான்கள் அமைதியா இருப்பாங்க, வேலைக்கார திட்டினா கூட காதல் கேட்காத மாதிரி போவான் எஜமான். ஒரு எஜமான், ஒரு எம்டி, ஒரு மேனேஜர், ஒரு பணக்காரன், ஒரு அறிவாளிகள், புத்திசாலிகள், யோசிக்கிறவர்கள், ஆலோசனைக்காரர்கள், சிந்தனையாளர்கள், எண்ணங்களில சிந்தனைகளில வார்த்தைகளை உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் பேசுறதை கேட்கவே மாட்டான். அந்த எஜமான்கள் மற்றவர்கள் வேலைக்காரர்கள் பேசுறதை கேட்டா அவங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்ப வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காது. அதனால சில வார்த்தைகளை கேட்பாங்க, சில வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க. அதுல என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக்கிய பைபிள் காலேஜருடைய டைரக்டர் பால் ரங்கநாதன் ஐயா அவர்கள் பேசவே மாட்டாங்க பாருங்க. மெசேஜ் கொடுப்பாங்க, அவ்வளவுதான், 2 வார்த்தை பேசுவாங்க. என்னப்பா நல்லா இருக்கிறியா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, ஹெல்த் நல்லா இருக்காங்களா, ஊழியம் நல்லா இருக்காப்பா, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வார்த்தையும் வராது. பார்த்துங்க, அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு வேத வசனத்தை சொல்லிக்கிட்டு நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறார், ஒரு தகப்பன், ஒரு அறிவாளிங்க. நல்ல பெரிய 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 உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்களாம் வள வள வளவலான்னு பேசுறது இல்லை பாருங்க. நம்ம வாயை அடக்கிறதுக்கே ஆள் இல்லை பாருங்க. வளவலான்னு பேசிக்கிட்டே இருப்பான். என்ன பேசுறான்னு விளங்காது அவனுக்கு, பைத்தியக்காரத்தனமா. இதை பேசினா விளைவுகள் என்னன்னு தெரியாது. ஆனா அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறார். கடைசியாக ஆரோனும் மோசே, லேவியராகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அற்புதமாக அண்ணன் தம்பி உறவு அந்த இடத்துல பாருங்க. தம்பி அண்ணங்காரனை கடிந்து கொள்றான், அண்ணன் அமைதியா இருந்தாராம் பாருங்க. லேவியராகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லேவியராகமம் 10:3. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்துல சேர்கிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணட்டும், சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாது இருந்தான். ஆரோனுடைய பிள்ளைங்க 2 பிள்ளைங்க மரித்து போனாங்க, அபியும் நாதாபும். அப்படிப்பட்ட நேரத்துல என் பிள்ளைகளை கொன்று போட்டார் ஆண்டவர்னு ஆதங்கத்துல பேசல, தம்பிக்கார கடிந்து கொண்டா ஆதங்கத்திலும் பேசல. ஆரோன் அமைதியா இருந்தார். சில ஊழியக்காரர்கள் பேசும்போது அமைதியா இருக்கும், சில அண்ணன் தம்பிங்க பேசும்போது அமைதியா இருக்கணும், சில அப்பா அம்மா பேசும்போது அமைதியா இருக்கணும், சில பிள்ளைங்க பேசும்போது அமைதியா இருக்கணும், சில அறிவாளிகளை பேசும்போது அமைதியா இருக்கணும், சில பெரியவர்கள் பேசும்போது அமைதியா இருக்கணும். அப்பொழுதுதான் என்ன என்று அந்த இடத்துல விளங்கும். வளவலான நீயா நானா, நீயா நானா, நீயா நானா, நீயா நானா சண்டைகள் உருவாகும், உறவுகள் பிரியும், கணவன மனைவி பிரிவாங்க, நிறைய குடும்பங்கள் பிரியும், நல்ல உறவுகள் பிரிந்து போயிடும், சபைகள் பிரிந்து போயிடும். பேசக்கூடாது. நான் இதை பேசுறதுனால எனக்கு என்ன விளைவுன்றதல்ல, உனக்கு அழிவுதான் வரும், தவிர ஆசீர்வாதம் வராது. ஆகையினால சங்கீதங்களின் புஸ்தகம் கடைசியாக 2 வாக்கியங்களை படித்து முடித்துக் கொள்ளுவோம். சங்கீதம் 38ஆம் சங்கீதம், சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 13-14. சங்கீதம் 38:13-14. நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறக்காதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தான் வாயில் மறு உத்தரவு இல்லாதவனுமா இருக்கிற மனுஷனை போல ஆனேன். தாவீது அருமையான அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றார். நான் ஊமையா இருக்கிறேன், செவிடனா இருக்கிறேன், குருடனா கூட இருக்கிறேன். ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன், கணவன் மனைவி கவுன்சிலிங் புத்தகத்துல. அந்த எழுத்தாளர் அருமையா சொல்றாரு ஒரு வார்த்தை. என்ன சொல்றாருன்னா, கணவன் எப்படி இருக்கணும்னாக்கா, கணவன் ஊமையா தான் இருக்கணுமா, மனைவி குருடியா இருக்கணும். காரணம் என்னன்னு படிச்சேன்.
கணவன் ஏன் ஊமையா இருக்கணும், மனைவி ஏன் குருடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, கணவன் எங்கேயாவது வீட்டு இடத்துல, அக்கா நல்லா இருக்கிறீங்களா, வணக்கம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா, மனைவி கண்ணார பார்த்தாங்கன்னா, ஏன் எங்க வீட்டுக்காரர் அவளாண்ட பேசுறாரு, அவளை வச்சிருக்கிறானா, அந்த புள்ளையாண்ட ஏன் பேசுறாரு, அந்த பொம்பளையாண்ட ஏன் பேசுறாரு அப்படின்னு சந்தேகப்படுவாங்களாம். அதனால இவர் குருடியா இருந்தா யாருக்கிட்ட பேசினாலும் ஒன்றும் தெரியாது. கணவன் மனைவி ஏதாவது சத்தம், பாத்திரம் கிச்சன்ல ஒரு சவுண்ட் ஆச்சு, முன்னாடி உங்க அம்மா வீட்டுல இருந்து அந்த பாத்திரமா அப்படி உடைக்கிற, என் வீடு அமைதியாரு, என்ன பண்ருவ, அடிச்சிருவேங்க ஆட்டம், ஏய் வாய மூடு, நீ வாய மூடு, எதிர்க்க பேசும், ஆமா அப்படின்னு சொன்னாவே காது கேட்காது இருந்தா நல்லா இருக்கும். காது கேட்டது முன்னாடி முறுமுறுக்கிற, உடனே அடி. அவங்க பேசுவாங்க, வாய அடிச்சு கையை அடிச்சு. கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு பைபிள் கூட சொல்லுது, அமைதியாக. மனைவியானவள் கணவன் இடத்துல பயபக்தியா இருக்க கடவுள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, கணவனும் கிறிஸ்துவ போல சபையில் அன்பு கூறுவது போல மனைவிடத்தில் அன்பு கூற கடவான், கசந்து கொள்ளாத இருப்பானாக. கணவன் மனைவிக்கு கொடுக்கிற அட்வைஸ், வார்த்தைகள். ஆகவே நீதிமொழிகள் அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் நாம் வாசிக்க முடியும். நீதிமொழிகள், அதனால தான் வாலிபர்கள் நான் சொல்லுவேன், நீதிமொழிகள் படிங்க, நீதிமொழிகள் 16:24 வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24 வசனத்துல, இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். இனிய சொற்கள், ஆறுதலான வார்த்தை பேசுங்க, என்கரேஜான வார்த்தை பேசுங்க, நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கிற வார்த்தை பேசுங்க, டிஸ்கரேஜ் வார்த்தை பேசாதீங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அற்புதமான ஒரு வார்த்தை, பட்டய குத்துகளை போல பேசுகிறவர்கள் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவு ஔஷதம். இட் இஸ் ஒண்டர்ஃபுல். ஞானமுள்ளவருடைய நாவு ஔஷதம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இனிய சொற்கள், அதாவது சொற்கள் மிகுதியால் பாவம் மீறாது போகாது. நம்முடைய சொற்களை குறைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை குறைத்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்று, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் யார் என்று காண்பிக்க வேண்டும். ஆகினால இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி, ஆர்வம் நமக்கு ஒரு முன்மாதிரி, கணவன் மனைவி நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கணும், புத்திசாலிகள் ஒரு முன்மாதிரி, எஜமான்கள் ஒரு முன்மாதிரி, கர்த்தருக்கு முன்பாக துன்மார்கள் அமைதியா இருக்கணும். அதோடு கூட சிருஷ்டி நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறது. மௌனமா இருந்தால், மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. மௌனமா இருந்தால் மனமகிழ்ச்சி, மௌனமா இருந்தால் மனம் ஆசீர்வாதம், மௌனமா இருந்தால் ஆசீர்வாதம் நமக்கு நன்மைகளை தேடி வரும். ஆகினால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும், கர்த்தருடைய நாமம் பெரிதாக மகிமைப்படுவதாக. கர்த்தர் சித்தமானால் மௌனமா இருந்தால் என்ன நன்மைகளை கிடைக்கும் என்பது குறித்து வருகிற நாட்கள்ல 2வது பாடமாக கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.